போன வார வீடியோவில் பேசும்போது 26,370 இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ், அங்கிருந்து ப்ரைஸ் இறங்கும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். நீங்கள் பாருங்கள், எக்ஸாக்டாக 26,370 26,370லேருந்து 250 பாயிண்ட் மேலே கீழே இறங்கியிருக்கு. ஸோ அடுத்து என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தி மிட்வீக் மார்க்கெட் அப்டேட். இன்னைக்கு 7th ஜனவரி, நிஃப்டி க்ளோஸ் ஆன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 26,140, பேங்க் நிஃப்டி 59,963. போன வாரம் ஜனவரி 2 எக்ஸில் இந்த மாதிரி ஷேர் பண்ணியிருந்தேன். அதே சமயம் போன வீடியோலையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் டீட்டெயில்டாக. இந்த 26,370 ஜோன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். எ பாஸ் ஆர் புல் பேக் மே டெவலப் இன் திஸ் ஜோன் அப்படின்ட்டு மார்க் பண்ணியிருந்தேன். ஸோ அதே மாதிரி அங்கிருந்து ப்ரைஸ் கீழே இறங்கி இவ்வளோ தூரம் வந்திருக்கு. அதாவது ஒரு 250 பாயிண்ட் பக்கம் வந்திருக்கு. இன்னைக்கு எக்ஸில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் 2 மணிக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி நிஃப்டி 250 பாயிண்ட் பக்கம் இறங்கியிருக்கு. இந்த 26,070லேருந்து 26,040 ஜோன் வந்து சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு இந்த 2 லைன் மார்க் பண்ணியிருக்காங்களே அந்த ஜோன் 26,070 26,040 ஜோன் வந்து சப்போர்ட்டாக வேலை செய்யும்னு போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் ப்ரைஸ் அங்கிருந்து இப்போ வரைக்கும் சப்போர்ட் வாங்கியிருக்கு. ஸோ இந்த இடத்துல இப்போ சப்போர்ட் வாங்கியிருக்கு. எவ்வளோ தூரம் மேலே போகும் அப்படிங்கிறது நம்ம பேங்க் நிஃப்டியோட கம்பேர் பண்ணி படிக்கும் போது ஈஸியாக புரியும். ஸோ இப்போதைக்கு இதுதான் சப்போர்ட் ஜோன். ஓகேங்களா, நிஃப்டி வந்து சப்போர்ட்டில் இருக்குது அப்படின்ட்டு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி. இந்த பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா ஜனவரி 2 அன்னைக்கு என்ன ஷேர் பண்ணியிருந்தேன்னா 60,300 ஜோன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ட்டு போட்டிருந்தேன். ஸோ 60,300 அங்கிருந்து தான் ப்ரைஸ் டிக்ளைன் ஆயிருக்கு. ஓகேங்களா, அதே சமயம் இன்னைக்கோட அப்டேட்டில் 59,800 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் அப்படின்ட்டு மார்க் பண்ணியிருக்கேன். நம்ம சொன்ன லெவல்லேருந்து 500 பாயிண்ட் கீழே இறங்கிருச்சு. இப்போ அந்த 59,800 சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு. இது அந்த 59,800 லெவல். அங்கே தான் சப்போர்ட் வாங்கி ஒரு 100-150 பாயிண்ட் மேலே ஏறி இருக்கு. இங்கே மட்டும் ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ட்ரா இடம், அதாவது 59,800லேருந்து 59,600 வரைக்குமே வரக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது 59,800 சப்போர்ட் பண்ணலன்னா 59,600 வரைக்குமே அந்த சப்போர்ட் வேலை செய்யும். ஸோ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே இப்போ சப்போர்ட்ல இருக்குன்னு அர்த்தம். ஒரு பிரேக் டவுன் இந்த லெவல் தாண்டி ஆகாத வரைக்கும் இந்த 2 லெவலுமே இப்போ சப்போர்ட்டாக வேலை செய்யும். இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த ஜனவரி 2ஆம் தேதி நான் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன், லெவல்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு ஸ்டில் த ரைஸ் பேட்டர்ன் இஸ் நாட் கன்வின்சிங்லி இம்பல்சிவ், ஐ எம் வெயிட்டிங் டு see ஃபார் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் இன்னுமே கரெக்ஷன்ஸ் டெவலப் ஆகுங்கிறத என்னுடைய பிரைமரி ஒப்பீனியன். ஏன்னா இன்னும் கரெக்ஷன் முடிஞ்ச மாதிரி இல்லை. எல்லா ரீட்ரேஸ்மெண்ட்டுமே ரொம்ப ஸ்மாலாக இருக்குது. நான் போன வீடியோவில் இதை ஷேர் பண்ணியிருந்தேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலைன்னா பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது 2026 நம்ம என்ன எதிர்பார்க்கலாம், நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஓவரால் மார்க்கெட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் போன வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். டைம் இருக்கும்போது பாருங்கள், ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா, கரெக்ஷன்ஸ் இன்னும் முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு வியூ இருக்கிறதுனால இது எல்லாமே நான் வந்து ரெசிஸ்டன்ஸாக தான் பார்க்குறேன். பேங்க் நிஃப்டி பாருங்கள், ஏபிசின்னு தான் போட்டிருக்கேன். இந்த சி வந்து மினிமம் 58,700 வரணும், இல்லைன்னா ஈவன் 58,000 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷனாக இப்போ வரைக்கும் இருக்குது. ஸோ அந்த ஆங்கிளில் தான் நான் அனலைஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இப்போது இந்த ப்ரைஸ் சப்போர்ட் கொடுத்துச்சு அப்படின்னா பேங்க் நிஃப்டி சொன்ன மாதிரியே 60,300லேருந்து 60,700 ஜோன் போகும் அப்படின்ட்டு போன வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். அது 60,700 தாண்டினா தான் இந்த வியூவே மாறும், இந்த ஏபிசிங்கிறதே மாறும். அது வரைக்கும் இது பி தான். ஸோ 60,300லேருந்து 60,700க்கு மறுபடியும் போக ஒரு வாய்ப்பு பேங்க் நிஃப்டியில் இருக்குது, இங்கே சப்போர்ட் வாங்குச்சுன்னா. ஆனால் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு புல் பேக் தான் இப்போ வரைக்கும் எதிர்பார்க்குறேன். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 26,200 to 250 ஜோன் வரைக்கும் ஒரு புல் பேக் எதிர்பார்க்குறேன். பேங்க் நிஃப்டியில் ஒன் மோர் ஹை பாசிபிலிட்டி, நிஃப்டியில் ஒரு பவுன்ஸ் மட்டும். ஸோ இது என்ன ஆகும்னா, இன்டர் மார்க்கெட் டைவர்ஜன்ஸாக கிரியேட் ஆகி மார்க்கெட் கரெக்டாக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் என்னுடைய வியூ. எப்போ இந்த வியூ எல்லாம் சேஞ்ச் ஆகும்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 26,500க்கு மேலே, இது 60,700 900க்கு மேலே இந்த வியூ எல்லாம் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா, அது வரைக்கும் இந்த கரெக்ஷன் ஸ்டில் டெவலப் ஆகுங்கிறது என்னோட வியூ. ஸோ இதுதான் இந்த நெக்ஸ்ட் வீக் உண்டான அனாலிசிஸ். ஸோ போத் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி சப்போர்ட்டில் இருக்குது. இந்த இடம் சப்போர்ட் ஆகுச்சுன்னா நிஃப்டி ஒரு 26,200 250 ஜோன் வரைக்கும் வரலாம். பேங்க் நிஃப்டி வந்து இந்த ஜோனில் சப்போர்ட் வாங்குச்சுன்னா ஒன் மோர் ஹைக்கும் கூட வாய்ப்பு இருக்குது, 6,300 6,700. ஓகேங்களா, வாய்ப்பு இருக்குது. பட் பி இங்கேயும் முடியலாம், இங்கேயும் முடியலாம்.
6300 டு 6700ங்கிறது ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் ஜோன். அதை தாண்டும் பொழுது தான் இந்த பிசிங்கிறதே மாறும். ஸோ இதுதான் இந்த நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ்க்கு உண்டான அப்டேட். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் வந்து சில பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தாங்க, கோர்ஸ் லேர்னர்ஸுமே கேட்டிருந்தாங்க, இது ஏன் வந்து வேவ் 4 இங்கே முடிச்சிங்க, இது எல்லாமே வந்து ஒரு WXYயாக இருக்கக்கூடாது அப்படின்ட்டு நான் ஒரு வீக்லி சார்ட்டுக்கு வைக்கிறேன். ஓகே, அதாவது இது வந்து WXYயாக இருக்கக்கூடாதா அப்படின்ட்டு நான் எப்படி மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 1 2 3 4 5 போயிடணும் அப்படின்ட்டு. ஓகேங்களா, இதுதான் நான் மார்க் பண்ணேன். பிங்க் கலர் தான் நான் மார்க் பண்ணியிருந்தது. டவுட் வந்து ஏன் இவ்வளோ பெரிய கரெக்ஷன் வரக்கூடாது, ஏன் அது வந்து WXY இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கலாம். ஆனால் என்னோட அப்ரோச் எப்படின்னா, ஒரு மினிமம் லெவல், ஒரு கரெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு மினிமம் லெவல் வந்துட்டா நம்ம அந்த கரெக்ஷன் அதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் இம்பல்சிவாக தான் எடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேசிக் ஸ்டடி தான், வேவ் 4 வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, வேவ் பேட்டர்ன், RSI, ஃபிப்ஸ் எல்லாம் வச்சு இந்த RSIல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிடன் புல்லிஷ் டைவர்ஜென்ஸ் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். இது வந்து RSI, ப்ரைஸ் மேக்கிங் ஹையர் ஹை. ஓகேங்களா, இந்த வேவ் 2ஓட ஹைக்கும் வேவ் 2ஓட லோக்கும் வேவ் 4ஓட லோக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஹையில் தான் முடிஞ்சிருக்கு. ஆனால் RSIல பாருங்க, இது பேர் வந்து ஹிடன் புல்லிஷ் டைவர்ஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வெரி பேசிக் தான். ஸோ வேவ் 4 யூஸ்வலாக அப்படி பிஹேவ் ஆகும். ஸோ வென்எவர் அந்த சிக்னிஃபிகண்ட் லெவல் வந்ததுக்கப்புறம் RSIயும் இந்த மாதிரி டைவர்ஜென்ஸ் காட்டினதுக்கப்புறம் நான் டைரெக்டாக வந்து வேவ் 4 கம்ப்ளீட்னு தான் போடுவேன். ஓகேங்களா, இது வந்து ஒரு ஸ்டடி மெத்தட். இப்போ WXY பாசிபிலிட்டி இருக்குன்னா ஒருவேளை நிஃப்டி ஐடி இங்கிருந்து திரும்பினா வாய்ப்பு இருக்கு. இதுதான் நம்மளோட வியூவும் கூட. நிஃப்டி ஐடி வச்சு தான் நம்ம எல்லாமே நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நிஃப்டி ஐடி இங்க இருக்கும் போதே பவுன்ஸ், இது எல்லாமே சொன்னோம், டிக்ளைன், இது எல்லாமே இது வரைக்கும் நம்ம நினைச்ச மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஜோனை தாண்டும் பொழுது தான் நம்ம ஒரு புல்லிஷாவோ இல்லை வேற கவுண்டாவோ எடுக்க முடியும். ஸோ இந்த ஜோனை ப்ரைஸ் தாண்டாத வரைக்கும் ஒரு கரெக்டிவ் ஸ்ட்ரக்சராக தான் இப்போ வரைக்கும் இருக்கு. ஸோ ஒருவேளை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா எஸ், ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. பட் ஆனால் WXY இல்லாமல் இது எல்லாமே 1 2 கூட இது வரைக்கும் கூட க்ளோஸ் ஆகலாம், இல்லை எங்கே 61% இங்க இருந்து இது வரைக்கும் க்ளோஸ் ஆகலாம். ஸோ இப்போ வரைக்கும் WXY நான் பார்க்கல, அது ஒரு கடைசி ஆல்டர்னேட்டிவாக வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஈவன் பிக்கர் டிக்ளைனுக்கு வாய்ப்பு இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல, பிக்கர் டிக்ளைன் வாய்ப்பு இருக்கு. பட் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல இங்க, மோஸ்ட்லி இங்க இந்த ஜோனுக்குள்ள வந்தாலுமே. ஓகேங்களா, ஸோ இதுதான் வியூ. ஸோ இப்போதைக்கு நான் WXY பார்க்கல. ஓகே, இது ஒரு லேர்னிங் கேட்டிருந்தாங்க, நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கு உண்டான அப்டேட். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வந்து ஒரு டெம்பரவரி சப்போர்ட்ல இருக்கு. இந்த இடத்துல சப்போர்ட் வாங்குச்சுன்னா நம்ம பவுன்ஸ் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, பார்ப்போம். பேங்க் நிஃப்டியில மேலே போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஒருவேளை இங்கேயே முடிஞ்சா இந்த இடத்துல ப்ரைஸ் வேகமாயிடும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கு உண்டான லெவல்ஸ் அண்ட் வியூ. சரி, ஒரு முக்கியமான விஷயம், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எலியாட்வே கோர்ஸ் வந்து நான் ஜனவரியில் கண்டிப்பாக அனௌன்ஸ் பண்ணுவேன், லைவ் செஷன் எடுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் அப்டேட் பண்ணுறேன் சீக்கிரம். சரி, நிறைய பேர் வந்து எலியாட் வேவ் கற்றுக்கணுனாவே மோஸ்ட்லி இம்பல்ஸ் வேவ் மட்டும்தான் கற்றுக்குறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்டிவ் வேவ் தான் நம்ம கற்றுக்கணும். இம்பல்ஸ் வேவ்ஸ் ஆர் ரொம்ப சிம்பிள், ரொம்பவே சிம்பிள், அதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டிவ் பேட்டர்ன்ஸ் தான் என்னோட டீச்சிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா, கரெக்ஷன் எங்கே முடியுது, கரெக்டிவ் பேட்டர்ன் எவ்வளோ டெவலப் ஆகும், எப்படி டெவலப் ஆகுங்கிறது என்னோட அப்ரோச்சே இருக்கும். என்ன காரணம்னா ஒரே ஒரு காரணம் தான், கரெக்ஷன் முடியும் போது தான் நம்ம வாங்கணும். யாருமே வந்து கரெக்ஷனில் வாங்குறதுக்கு விரும்புறது இல்லை. ஸோ ஒரு கரெக்ஷன் முடிஞ்சாதான் நம்ம என்ட்ரியே கொடுக்க முடியும். அப்போ நம்ம படிக்க வேண்டியது கரெக்ஷனை தானே. பட் பீப்புள் மோஸ்ட்லி வந்து மேலே போகிறதே தான் அதிகமாக விரும்புகிறாங்க. ஸோ என்னுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக கரெக்டிவ் பேட்டர்னில் இருக்கும். ஸோ உங்களுக்கு எலியாட் வேவ் வந்து ஒரு பியூரஸ்ட் ஃபார்மில் கற்றுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. நான் ஒரு 1 or 2 வீக்ஸில் சீக்கிரம் எலியாட் வேவ் கோர்ஸ் தமிழில் அப்டேட் கொடுக்குறேன். அது 100% லைவில் இருக்கும். அதுக்கு உண்டான எல்லா அப்டேட்டும் நான் சீக்கிரம் கொடுக்குறேன். ஸோ தேங்க்யூ. அப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த லெவல்ஸ் அண்ட் ஒப்பீனியன் ஷேர் பண்ணது எல்லாமே என்னோட லேர்னர்ஸ்க்கு ஒரு எலியாட் வேவ் பற்றி ஒரு புரிதலுக்காக மட்டுமே தவிர இது எந்த வகையிலும் ஒரு ட்ரேட் ரெக்கமெண்டேஷனாக எடுத்துக்க வேண்டாம். ஓகேங்களா, ஒன்லி ஃபார் லேர்னிங் பர்பஸ். பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீக்கெண்ட் அனாலிசிஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.